பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில், மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் குறிப்பாக இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ இந்த 7வது வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். சிலுவையின் செய்தி முற்றும் முழுதுமாக 6ஆம் அதிகாரம் சிலுவையின் செய்தியை பற்றியே பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதல் 2 வசனங்களில் 6:1 ரோமர் 6:1 6:2 பாவம் என்றால் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவம்தான் மனுஷனுடைய பிரச்சனை என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. 6:3 6:4 6:5 ரோமர் 6:3 ரோமர் 6:4 ரோமர் 6:5 ஆகிய 3 வேத வாக்கியங்களிலும் இந்த மகா பயங்கரமான பாவம் என்ற பிரச்சனைக்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை என்று தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அதை பற்றி கொஞ்சம் விவரமாக பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 6ஆம் அதிகாரம் ரோமர் 6:6 தெளிவுபடுத்தியிருந்தார். இப்பொழுது ரோமர் 6:7 அதை இன்னொரு வழியாக தெளிவுபடுத்துகிறார். விவரமாக அதை நாங்கள் அறிய வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் வேத வாக்கியத்துக்கு போவோம். ரோமர் 6:7 மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே. திருப்பி அதனை வாசிக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே. அப்போ இதற்கு இந்த வசனத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் அதே வேத வாக்கியத்தை தான் தலையங்கமாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே. இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை இணைத்து, அவருடைய மரணத்துக்குள் எங்களை இணைத்து, அவருடைய அடக்கத்துக்குள் எங்களை இணைத்து, அவருடைய உயிர்த்தெழுதலில் எங்களை இணைத்து, அவரில் வாழக்கூடிய பாக்கியத்தை தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக எண்டண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. என் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும், அபிஷேகியும், பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், அவரே போதகரும் அவரே ஆசிரியராகவும் இருக்கிறார். அவரே போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாங்கள் இப்பொழுது நிற்கிறோம். என்ன சொல்லுதென்று சொன்னால், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன் என்று சொல்லப்படுவது யார்? அதாவது பாவத்துக்கு மரித்தவன். பாவத்துக்கு மரித்தவன்
பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். அப்போ பாவத்துக்கு நாம் மரிக்க வேணும், ஆனால் பாவம் மரிக்கவில்லை என்றதை முதல் கண் நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். அந்த பாவம்தான் என்னுடைய பிரச்சனை என்பதை நான் தெளிவாக அறிந்து அந்த பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக நான் மரித்திருக்க வேணும். கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோரும் அந்த பாவத்துக்கு மரித்திருக்க வேண்டும். மிக முக்கியமாக மரித்தால்தான் மறுபிறப்பு, இல்லையோ மறுபிறப்பு இல்லை. அப்போ மரிக்கிறதும் மறுபிறப்பை பெறுகிறதும் முற்றும் முழுதுமாக விசுவாசத்தினால் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் தலையங்கம் நாங்கள் இதற்கு தெரிந்துகொண்ட வசனத்துக்கு தெரிந்து கொண்ட தலையங்கம் மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அப்போ கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பது முக்கியமாக அவருடைய மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் பங்கு பெற்றுதல் ஆகும். கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளேயும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளேயும் பங்கு பெற்றுவது ஆகும் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். இதனைத்தான் ரோமர் 6:3 வலியுறுத்துகிறது. அப்போ ரோமர் 6:3 என்னத்தை வலியுறுத்துகிறது? இந்த முக்கியமான கருத்தை ரோமர் 6:3 5 வரையும் வலியுறுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆனால் ரோமர் 6:5 மரணத்தில் பங்கு பெற்ற வேணும் என்றதையும் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்றால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி ரோமர் 6:5 தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளேயும் பங்கு பெற்றுகிறதான் ரோமர் 6:5 அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம் என்று தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்துக்குள் ஞான ஸ்நானம் செய்யப்பட்டார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள் ஞான ஸ்நானம் செய்யப்பட்டார். அப்போ அவரில் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவன் அவனும் அந்த ஞான ஸ்நானத்துக்குள் இணைந்து கொள்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள் ஞான ஸ்நானம் செய்யப்பட்டார். அப்போ அவரில் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவன் அந்த மரணத்துக்குள் ஞான ஸ்நானத்துக்குள்ள அவனும் இணைந்து கொள்கிறான் என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மரணத்துக்குள் ஞான ஸ்நானம் செய்யப்படுவதற்கு முன்பு அது பற்றி லூக்கா 12:50 நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அது என்னென்றால், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என கூறியிருக்கிறார். அப்போ என்ன சொல்லப்படுகிறது? நான் மரணத்துக்குள் ஞான ஸ்நானம் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் இந்த பூவுலகத்திற்கு வந்தேன். அப்போ நாங்கள் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டியது, கிறிஸ்து இங்கு தண்ணீரில் ஞான ஸ்நானத்தை பற்றி சொல்லவில்லை என்பதை முதல் கண் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லியிருக்கிறார், ஆகிலும் லூக்கா 12:50 ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் குறிப்பாக தண்ணீரில் ஞான ஸ்நானத்தை பற்றி இங்கு சொல்லவில்லை என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் என்னத்தை சொல்லியிருக்கிறார்? தான் அனுபவிக்க போகிற மரணத்துக்குள்ள
தான் ஞானஸ்நானம் புறப்போகிறதை சொல்லியிருக்கிறாரே தவிர தண்ணீரில் ஞான ஸ்நானத்தை பற்றி அவர் எதுவுமே சொல்லவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஞான ஸ்நானத்துக்குள் அப்போ அவர் ஞான ஸ்நானம், எனக்கு ஒரு ஸ்நானம் உண்டு, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த ஞான ஸ்நானத்துக்குள்ள அவருடைய சரீரமும் அவருடைய அங்கங்களும் பங்கு பெற்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த அங்கங்களார் சரீரங்களார் என்று கேட்டால் கிறிஸ்தவர்களாகிய நாமே அந்த சரீரமும் அந்த அங்கங்களுமாக இருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி 1 கொரிந்தியர் 12:27 பவுல் அப்போஸ்தலர், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். அப்போ கிறிஸ்து ஸ்நானத்துக்குள்ள பங்கு பெற்றும் பொழுது அவருடைய சரீரம் பங்கு பெற்றது, அவருடைய அவயவங்கள் பங்கு பெற்றது. அப்போ அந்த சரீரமார் கிறிஸ்தவர்களாகிய நாமே, அந்த அங்கங்களார் கிறிஸ்தவர்களாகிய நாமே. அப்போ ஞான ஸ்நானத்துக்குள்ள அவருடைய மரணத்துக்குள் ஞான ஸ்நானத்துக்குள்ள கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த மரணத்துக்குள் நாங்கள் ஞான ஸ்நானம் செய்யப்படுகிறோம். சுருக்கமாக அவருடைய சரீரத்தில் அவருடைய மரணத்தில் நாங்கள் முற்று முழுதுமாக பங்கு பெற்றுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதுபோலயே பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 6:3 தண்ணீரில் ஞான ஸ்நானத்தை பற்றி குறிப்பிடவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஞானஸ்நானம் என்ற சொல்லு இங்கு வந்த உடனே அதிகமாக போதகர்கள் அதை தண்ணீரில் ஞான ஸ்நானம் என்று எடுத்துக்கொள்வதுண்டு. அப்போ தண்ணீரில் ஞான ஸ்நானத்தை பற்றி சொல்லவில்லை. இங்கு சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ள ஞான ஸ்நானம். அப்போ அந்த மரணத்துக்குள்ளே அவன் இணைந்து கொள்கிறானோ அவன் உயிர்த்தெழுதலிலும் இணைந்து கொள்கிறான் என்பதை ரோமர் 6:5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? அவருடைய மாம்சத்தின் சாயலில் நாம், அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 6:3 ஞான ஸ்நானத்தை சொல்லப்படவில்லை. அவர் இணைப்பை பற்றி சொன்னாரே தவிர தண்ணீரில் ஞான ஸ்நானத்தை பற்றி அவர் சொல்லவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மரணமும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் பிரிக்க முடியாதவைகள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவருடைய மரணத்தில் எவன் இணைந்து கொள்கிறானோ நிச்சயமாக அவருடைய உயிர்த்தெழுதலிலும் அவன் இணைந்து கொள்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலையும் பிரிக்க முடியாது. ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாயிருந்தால் எந்த ஒரு கிறிஸ்தவன் அவருடைய மரணத்துக்குள்ள இணைந்து கொள்கிறானோ, எந்த ஒரு கிறிஸ்தவன் மரணத்துக்குள்ள ஞானஸ்நானம் செய்யப்படுகிறானோ அவன் உயிர்த்தெழுதலிலும் ஞானஸ்நானம் செய்யப்பட்டிருப்பான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், மரணத்துக்குள்ளே அவன் இணைந்து கொள்கிறானோ அவன் உயிர்த்தெழுதலுக்குள்ளே இணைந்து கொள்வான். ஆருடைய மரணத்துக்குள்ள? இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ள இணைந்து கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாது. மரணத்துக்குள்ள இணையாமல் ஒரு பொழுதும் மறுபிறப்பு பெற முடியாதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் ரோமர் 5 தெளிவாக பிரகடனப்படுத்துகிறது. ரோமர் 6:5
தெளிவாக பிரகடனப்படுத்துகிறது. அப்போ பாவத்திலிருந்து ஒருவன் ஒரே வழியினால் தான் விடுதலை அடைய முடியும் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த வழி கிறிஸ்து நம் சார்பில் சிலுவையில் செய்து முடித்ததன் நிமித்தமே அது சாத்தியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விதமாகவே சட்டபூர்வமாக பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். மனுஷனுடைய வீழ்ச்சியும் சாத்தான் அவனை சிறைக்குள் அடைத்து வைத்திருப்பதும் ஒரு சட்டபூர்வமான நிகழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ இந்த சட்டபூர்வமான சம்பவத்திலிருந்து மனுஷனை விடுதலை செய்ய வேணுமா இருந்தால் அதுவும் சட்டபூர்வமாகவே செய்யப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் மரித்தது சட்டபூர்வமான ஒரு செயல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விதமாகத்தான் அவர் மரணத்துக்குள்ள தன்னை ஒப்பு கொடுத்து மனுஷனை பாவத்திலே இருந்து விடுதலை தந்தார். இது ஒரு சட்டபூர்வமான செய்கை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மரணம்தான் ஒரு அடிமையை அவனுடைய எஜமானின் வல்லமையிலிருந்து விடுதலை செய்கிறது. திருப்பி மறுபடியும் சொல்லுகிறேன், மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அடிமையான மனுஷன், பாவத்துக்கு அடிமையாயிருக்கிற மனுஷர்களாகிய நாங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட முன்பு நாங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்த நாங்கள். அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேணுமா இருந்தால் நாம் மரிக்க வேணும். அதுவும் இயேசு கிறிஸ்துவோட மரிக்க வேணும். அப்படி மரிக்கும் பொழுதுதான் அந்த எஜமான் அந்த பாவம் என்ற எஜமானின் வல்லமையில் இருந்து நாம் விடுதலை அடைய முடியும் என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மரித்தவன் என்ற விஷயத்துக்கு நாங்கள் வருவோம். இப்பொழுதும் நாம் அவதானமாக வேத வார்த்தைகளை பரிசீலனை செய்வோம். ஆகில் பவுல் அப்போஸ்தலர் ஒவ்வொரு வசனமாக தெளிவாக விளங்குவதற்கு ஏதுவாக இந்த விஷயத்தை ஒழுங்காக கட்டியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் இந்த விஷயத்தை ஒழுங்காக அறிந்து கொள்ளக்கூடிய முறையில் அவர் தெளிவாக கட்டியிருக்கிறார். அதாவது ரோமர் 6:1-2 பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் மனுஷகுலத்தின் பிரச்சனை பாவமே என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், ரோமர் 6:1-2 பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் மனுஷகுலத்தின் பிரச்சனை பாவமே என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். பிறகு ரோமர் 6:3-5 பரிசுத்த ஆவியானவர் சந்தேகத்துக்கிடமின்றி நமக்கு சொல்வது என்னவென்றால், கிறிஸ்துவின் சிலுவையே இந்த அச்சத்தை கொடுக்கும் வியாதிக்கு ஒரே பதிலாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்போ ரோமர் 6:1-2 பரிசுத்த ஆவியானவர் மனுஷகுலத்தின் பிரச்சனை பாவம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். ரோமர் 6:3-5 இந்த மகா பொல்லாத வியாதிக்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதை தவிர வேறு ஒரு தீர்வும் இல்லை என்பதை பரிசுத்த ஆவியானவர் என்னும் தெளிவாக நமக்கு கூறியிருக்கிறார். அப்போ நித்திய பலாபலன்கள், இதுகள் எல்லாம் நித்திய பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நித்திய பலாபலன்களை நாம் கவனிக்கும் பொழுது தற்போதைய சபை போதகர்கள் சிலுவை அல்லாத வேறு எதற்கும் ஆதரவு அளிப்பது அல்லது சிலுவை அல்லாத வேறொன்றை போதிப்பது அருவருப்பான ஒரு விஷயம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? இது சடுதியாக ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நிற்கிற பிரச்சனை அல்ல, நித்திய
நித்திய பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ நித்திய பலாபலன்கள் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நித்திய பலாபலன்கள் அங்கு இருக்கிறபடியினால நாம் இதனை சிலுவையை முற்றும் முழுதுமாக ஒதுக்கி வேறு ஏதாவது ஒன்றை போதித்து அதன் மூலம் விடுதலை அடையலாம் என்று முயற்சி செய்யும் பொழுது தேவனுடைய பார்வைக்கு அது அருவருப்பாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என கூறியிருந்தார். அது மட்டுமல்ல 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என கூறியிருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் ஏவி இந்த வேத வாக்கியங்களை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், வேறு ஒன்றையும் நாங்கள் பிரசங்கிக்கிறதில்லை. நித்திய பலாபலன்களை பார்க்கும் பொழுது, அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒன்றையுமே பிரசங்கிக்க கூடாதுன்றது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் வலியுறுத்தி இருக்கிற காரணம் என்ன? நித்திய பலாபலன்களை அவர் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டார். அப்போ கிறிஸ்தவர்கள் இந்த நித்திய பலாபலன்களை உதாசீனம் செய்து வேறொன்றை விசுவாசித்து அதன் மூலம் விடுதலை அடையலாம் என்றால் நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நரகம் விரிவாக வாயை திறந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 2:2 வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் வலியுறுத்தி இருக்கிறத கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது இது மகா ஆபத்தான விஷயம் என்பதை நாம் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்த எதுவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தும் அவருடைய தூது பணி மிஷன், அவருடைய தூது பணியின் சேரும் இடம் எப்பொழுதும் சிலுவையாகவே இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவைக்காகவே இந்த பூலோகத்தில் அவர் மனுஷனாக வந்தார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேறு ஒன்றுக்கும் அவர் வரவில்லை. இதனைத்தான் யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொன்னதிலே இருந்து நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், அவருடைய தூது பணி மிஷன் ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். பாவியான மனுஷனை மீட்டு கொள்வதற்கு, தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுப்பதற்கே அவர் வந்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அலுவல்கள் எல்லாம் மிக முக்கியமானது தான், அவர் செய்ததெல்லாம் மிக முக்கியமானது தான். அதை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது எது? அவர் சிலுவைக்கு போகவே இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். அதுதான் அவருடைய டெஸ்டினேஷன், சேரும் இடம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி அவரே மத்தேயு 16:21 தெளிவாக்கி இருப்பதை பார்ப்போம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை ஒன்று 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சிஷ்யர்களுக்கு சொல்லத் தொடங்கினார் என அறிகிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? தன்னுடைய சிஷ்யர்களுக்கு எனக்கு நடக்க போகிறது என்ன? நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கு பல பாடுகளை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, அங்கு நான் கொலை உண்ணப்பட போகிறேன்,
மூன்றாம் நாளில் நான் எழுந்திருப்பேன் என்று தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லி அதனை நீங்கள் விசுவாசிக்க வேணும். ஏனென்று சொன்னால் உங்களோட விசுவாசத்தில் நான் சிலுவையில் அடைய போகிற மரணம் முக்கிய பங்கை வகிக்க வேணும். அது மட்டுமல்ல, நான் உயிர் தெழுகிறதும் முக்கிய பங்கு வகிக்க வேணும். அப்போ மரணமும் உயிர் தெழுதலும் உங்களோட விசுவாசத்தின் முக்கிய பங்காக இருக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவர் மத்தேயு 16:21 தான் சேரும் இடம் எது, தான் எங்கே போகிறேன், என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்போ சிலுவையிலேயே கவனமாக அறிந்து கொள்ளுங்கள். சிலுவையிலேயே பாவமும் அதன் வல்லமையும் முற்று முழுதுமாக தோற்கடிக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவை ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். அங்குதான் பாவமும் பாவத்தினுடைய வல்லமையும் முற்று முழுதுமாக தோற்கடிக்கப்பட்டது. இது பற்றி கொலோசியர் 2:14-15 நமக்கு எதிரியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரத்தனங்களையும் அதிகாரங்களை முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிலுவையிலேயே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான விலை கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையிலேயே திருத்துவ தேவனை நீதி முற்று முழுவதும் சரியென நிலைநாட்டப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பாவத்துக்கு பதில் சிலுவையே, அதுவே ஒரே பதில் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க கிறிஸ்துவிலும் சிலுவையிலும் ஒருவன் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவன் கிறிஸ்துவோடு மரித்தான். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். கிறிஸ்துவிலும் சிலுவையிலும் ஒருவன் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது என்ன நடந்தது? அவன் கிறிஸ்துவோடு சிலுவையில் மரித்ததாகவே தேவன் அவனை பார்க்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நானும் நீங்களும் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் இல்லாவிட்டாலும் 2000 வருஷத்துக்கு பின்பு நாங்கள் வசித்தாலும் ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய மனதில் அவன் கிறிஸ்துவோடு சிலுவையில் நிஜமாகவே மரித்தான், கிறிஸ்துவோடு சிலுவையில் நிஜமாகவே மரித்தான் என்றே தேவன் அவனை பார்க்கிறார். அப்போ ஒருவன் மறுபிறப்பு பெறுவதற்கு இது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சிலுவையிலே அவரோடு அவன் மரிக்காவிட்டால் அவன் மறுபிறப்பு பெற முடியாது. மறுபிறப்பு பெற முடியவில்லை என்று சொன்னால் அவனுடைய நிலைமை மகாபயங்கரமாக போய்விடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். மரணம் இல்லாமல் மறுபிறப்பு இல்லை. சிலுவையில் கர்த்தர் புதிய மனுஷனை உருவாக்கினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே ஆண்டவர் நிக்கதோமுவை நோக்கி யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றும், யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் எனவும் கூறியிருந்தார். அப்போ மறுபிறப்பு மிக முக்கியம். மறுபிறப்பு பெறுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவன் அவரோடு மரிக்க வேணும். அப்போ அவரோடு நான் மரித்தேன் என்று சொல்லி அந்த விசுவாசிக்காவிட்டால் அவனை மறுபிறப்பு பெறுகிறது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ மரணம் எனக்கு ஏற்பட்டது என்றதை அவன் அறிந்திருக்க வேணும். இது மிக முக்கியமான விஷயம். இதை பற்றி நாங்கள் அடுத்த செய்தியில் பார்ப்போம். அதுவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும்
உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.